சத்தஸ்வதியின் அருளாலே ஒரு ஜாதக விளக்கம். இருபாலருக்கும் பால் மரங்கள் இல்லாவிட்டால் இருபாலருக்குமே 3ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம். பெண்ணுக்கு மட்டும் பாவகரக வீடு அல்லது பாவகரகம் இருப்பது நல்லது. பெண்ணுக்கு மட்டும் பாவகரக வீடு அல்லது பாவகரகம் இருப்பது நல்லது, உத்தமமும் கூட. இது பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் 7வது வருவதற்கு மட்டும். ஏனென்றால் 7வது நட்சத்திரமானது பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் வரிசையாக எண்ணும் பொழுது 7வது நட்சத்திரமாக வரும். அதுக்கு பேர் வதை நட்சத்திரம் என்று ஒதுக்கி விடுவார்கள். ஸோ அதற்கு ஒரு அந்த வதை நட்சத்திர தோஷ பங்கத்திற்காகவே இது. அடுத்து பால் மரம் அல்லது மகேந்திர பொருத்தம் இல்லாவிட்டால் இதோ சப்தசதியின் அருளாலே விளக்கம். ஒருவர் ஜென்ம லக்கணத்திலிருந்து 5ஆம் இடம், 5ஆம் இடத்தின் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறார்? ஜென்ம லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்தின் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறார்? குரு பார்க்கிறாரா அல்லது குரு அவருடன் சேர்ந்திருக்கிறாரா? 5வது வீட்டு கிரகத்துடன் ஆட்சியாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா என்று அவருடைய வலிமை நிலை அறிந்து, அல்லது ஜென்ம லக்கணத்தில் இருந்து குரு பார்க்கிறாரா, இல்லை ஜென்ம லக்கணத்தையாவது பார்க்கிறாரா? 5ஆம் அதிபதி ஏரிய நவம்ச கட்டத்தில் ராசியிலிருந்து ராசி கட்டத்தில் 5ஆம் அதிபதி ஏரிய நவம்சத்தில் சுபகரகத்தில் உள்ளாரா அல்லது எந்த சுபகரமாவது பார்க்கப்படுகிறதா? பார்க்காவிட்டாலும் சுபகரக வீட்டில் இருந்தாலும் நன்று, பார்க்கப்பட்டால் மிக நன்று. ஜெய் ஸ்ரீராம். அடுத்து சந்திர லக்கணம், சுக்கிர லக்கணம் இருக்கக்கூடிய அதிபதிகள் தசாசந்திகள் எப்படி உள்ளது அதை நன்கு ஆராய்ந்து 7வது நட்சத்திரம் பொருத்தமில்லை என்று கூறினால் ஜாதகம் பார்க்கும் ஜோசியர் மாறுதட்டி கொள்ளலாம். இது காளிதாசரின் ஜாதக சந்திரிகை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஓ